ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம போன கிளாஸில் ஒரு 3 ப்ராக்டிக்கல் பார்த்தோம். ஒரு பேனர், ஒரு சோஷியல் மீடியா போஸ்டர், அடுத்தது ஒரு மனிப்புலேஷன் போஸ்டர். இப்போ 3 பார்த்தோம். இந்த மனிப்புலேஷன் போஸ்டர் தான் நம்ம ஒரு ஃபில்ம் போஸ்டர் செய்கிறதுக்கெல்லாம் அந்த டெக்னிக்ஸ் தான் யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம செஞ்சிட்டோம் ஒரு வீடியோ, ஒரு ஃபோட்டோவை செஞ்சிட்டோம், ஒரு பேனர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன்? எக்ஸ்போர்ட்ஸ்னால் இதை எப்படி இமேஜாக வெளியே எடுக்கிற. இப்போ சாஃப்ட்வேரில் தானே இருக்குது. இப்போ உதாரணமாக பாருங்கள். இப்போ இங்கே நான் ஏற்கனவே நம்ம செஞ்ச அந்த சோஷியல் மீடியா போஸ்டர், அடுத்தது அந்த பேனர், அடுத்தது இந்த மனிப்புலேஷன் போஸ்டர், இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி நாம் ஒரு ஃபோட்டோவாக இது சாஃப்ட்வேரில் தானே இருக்குது, இதை ஃபோட்டோவாக வெளியே எடுக்கணும். இப்போ இதை பார்த்து பார்ப்போம். சரியா? ஃபோட்டோஷாப்பில் நம்ம எப்போவுமே சேவ் பண்ணுற ஒரு ப்ரொஜெக்ட் ஃபைல், அதாவது நீங்கள் வேர்டில் ஒன்று டைப் பண்ணிங்களா இருந்தால் அதை உங்களுக்கு வேர்ட் ஃபைலில் நீங்கள் வெளியெடுப்பீங்க. பவர் பாயிண்டில் அந்த பிபிடின்ற அந்த ஃபைலில் வெளியெடுப்பீங்க. அதே மாதிரி எக்ஸல் ஃபைல், சாஃப்ட்வேரில் அது ப்ரொஜெக்ட் ஃபைல்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ப்ரொஜெக்ட் ஃபைல் தான் என்ன பார்த்தோம்னு சொன்னால், அந்த ப்ரொஜெக்ட், அதாவது நீங்கள் செஞ்ச இந்த ஃபோட்டோட எடிட்டபிள் வேர்ஷன் தான் என்ன. இப்போ நீங்கள் இந்த இந்த ஃபோட்டோஷாப்பில் தானே செஞ்சீங்க. அப்போ ஃபோட்டோஷாப்புக்குன்னு ஒரு ப்ரொஜெக்ட் ஃபைல் இருக்குமா இல்லையா? அந்த ப்ரொஜெக்ட் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்களா இருந்தால் எத்தனை வருஷத்துக்கு பிறகு நீங்கள் அதை ரீஎடிட் பண்ணலாம். இப்போ உதாரணமாக இந்த பேனரை நீங்கள் செஞ்சு கிளைண்ட்டுக்கு அனுப்பிட்டீங்க. கிளைண்ட் உங்களுக்கு ஒரு கரெக்ஷன் அனுப்பிட்டார், இங்கே இந்த வேர்டை மாற்றுங்கண்டு. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? இதை இமேஜ் ஃபைலை வெளியே எடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் ஃபைலை வச்சு எடிட் பண்ணுவீங்களா? உங்களால் ஏழுமா? அப்போ நீங்கள் திரும்ப அதை என்ன செய்யணும்? அந்த ப்ரொஜெக்ட் ஃபைல் ஃபோட்டோஷாப்புக்குள்ளே அதை எடுத்து தான் அதை திரும்ப நீங்கள் கரெக்ஷன் என்னாவும் செய்யணும். இதைத்தான் சொல்கிற ப்ரொஜெக்ட் ஃபைல்ண்டு. இந்த ப்ரொஜெக்ட் ஃபைல் ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் யூனிக்காக வித்தியாசப்படும். அதில் ஃபோட்டோஷாப்புக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுற சொல்லித்தான் என்ன, பிஎஸ்டி. உதாரணமாக நான் இந்த இதை ஃபைல் சேவஸ் பண்ணுறேன். சரியா? ஒரு இடத்துல நான் சேவ் பண்ணுறேன். சரியா? இங்கே பிளண்ட் மோட், அதே எடிட்டட் ஃபைலுக்குள்ளேயே சேவ் பண்ணி, நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சுருந்தேன், அதை திரும்ப சேவ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சரியா? பாருங்கள், ஃபைல் சேவஸ், லொக்கேஷன் எங்கேன்னு சூஸ் பண்ணுங்கள். நான் உதாரணமாக டெஸ்க்டாப்பை சூஸ் பண்ணுறேன். ரீநேம் பண்ணுங்கள். நான் கோஆப்ரேட் பேனர்ண்டு சும்மா சேவ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், பிஎஸ்டிடி இந்த இதான் அதாவது ஃபோட்டோஷாப்புக்குரிய அந்த ப்ரொஜெக்ட் ஃபைலை எக்ஸ்டென்ஷன்ற, அதாவது ஃபைல் எக்ஸ்டென்ஷன். இப்போ நீங்கள் ஜேபிஜின்றீங்க ஒரு இமேஜை. அப்போ ஜேபிஜின்னா என்ன? அது ஒரு எக்ஸ்டென்ஷன், அந்த இமேஜ் ஃபைலோட டைப். அப்போ MP4ண்டுவீங்க. இந்த MP4ன்றது ஒரு எக்ஸ்டென்ஷன். அடுத்தது MP3ண்டுவீங்க. இந்த MP3ன்றது ஒரு எக்ஸ்டென்ஷன். அப்போ பாருங்கள், அப்போ அதே மாதிரி ஃபோட்டோஷாப்புக்குரிய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த பிஎஸ்டின்றது. அப்போ இந்த பிஎஸ்டி ஃபார்மட் வடிவில் தான் சேவ் ஆகும் ப்ரொஜெக்ட் ஃபைல். இப்போ நான் சேவ் பண்ணுறேன் பாருங்கள். சேவ், ரீநேம் கொடுத்துட்டேன், சேவ். ஓகே, இப்போ பாருங்கள், இந்தா இருக்குது, இதான் அந்த பிஎஸ்டி ஃபைல். இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைல் எக்ஸ்டென்ஷன் டைப் ஆஃப் ஃபைல் கார்டு பிஎஸ்டி ஃபைல். அப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பில் செஞ்ச ஒரு ஃபைலை இப்போ நீங்கள் ப்ரொஜெக்ட் ஃபைலை கேட்குறீங்க. இப்போ ஒரு கிளைண்ட் உங்களுக்கு ஏற்கனவே வர்ற ஒரு பேனரை உங்கள்கிட்ட கரெக்ஷன் செஞ்சு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் உடனே என்ன கேட்பீங்க? அந்த பேனரை படத்தை அனுப்புங்க, திரும்ப அதே மாதிரி க்ரியேட் பண்ணி திரும்ப செய்வீங்களா? இல்லை, அந்த பேனரை பிஎஸ்டி ஃபைலை எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவீங்க. அதாவது ப்ரொஜெக்ட் ஃபைலை எனக்கு அனுப்புங்க. அந்த ப்ரொஜெக்ட் ஃபைல் அனுப்புங்கன்றதுக்கு தான் அந்த ஃபோட்டோஷாப்பில் நான் செஞ்சுருப்பார். அப்போ பிஎஸ்டி ஃபைலை எனக்கு அனுப்புங்க, நான் எடிட் பண்ணுறேன்னு சொல்லுவீங்க. இப்போ இந்த ஃபைலை நீங்கள், இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிட்டேன், இந்த பேனரை க்ளோஸ் பண்ணிட்டேன். சரியா? இப்போ இந்த பிஎஸ்டி ஃபைலை நீங்கள் இங்கே டபுள் கிளிக் பண்ணியோ ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்தீங்களா, இல்லாட்டி ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிங்களா, அந்த ப்ரொஜெக்ட் ஃபைல் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அதை எத்தனை வருஷம் போனாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். இதுதான் பிஎஸ்டி ஃபைல்ன்ற. இது ஒவ்வொரு ஃபைலுக்கும் வித்தியாசப்படும், ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் வித்தியாசப்படும். எலிஸ்ட்ரேட்டரில் செஞ்சீங்களா, இன்னொரு வேறு டைப்பில் ஹார்ட் டிஸ்கில் சேமிச்சு ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஃபைல் டைப் எக்ஸ்டென்ஷன்றும் இருந்துச்சு. சரியா? இப்போ இதுக்கு நம்ம பிஎஸ்டி ஃபைல்னு சொல்கிற மாதிரி. இப்போ இதை ஒரு வீடியோ, இந்த வீடியோ ரைட் கிளிக் பண்ணி காட்டுன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், இது ஒரு MP4 ஃபைல். இதுதான் எக்ஸ்டென்ஷன் .mp4 இருந்தால் இருக்குது பாருங்கள். அப்போ இதை வச்சு நம்ம இது என்ன ஃபைல் டைப்னு அறிஞ்சு கொள்ளலாம். இப்போ இது ஒரு ஃபொண்ட். சரியா? ஒரு ஃபொண்ட் கலெக்ஷன். அப்போ ஃபொண்ட்டை நம்ம ரைட் கிளிக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இது என்ன டைப்? ட்ரூ டைப் ஃபொண்ட்,
பிடிஎஃப்ன்ற எக்ஸ்டென்ஷன். சரியா? அடுத்தது இப்போ நான் இந்த ஃபைலை பிஎஸ்டியாக சேவ் பண்ணிட்டேன். சரியா? இந்த இருக்குது அதில் பிஎஸ்டி இந்த இருக்குது ப்ரொஜெக்டை சேவ் பண்ணிட்டேன். இப்போது இதை நான் அனுப்பணும் கிளைண்ட்டுக்கு. அப்போ பிஎஸ்டியை கிளைண்ட்டுக்கு அனுப்புவோமா? எல்லா கிளைண்ட்டுக்கும் ஃபோட்டோஷாப் தெரியுமா? தெரியா? அப்போ நம்ம பிரிண்ட்டுக்கு அனுப்பக்குள்ள இப்போ பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு இப்போ உங்களோட கிளைண்ட் சொல்லிட்டார் உங்களுக்கு இந்த பேனரை செய்ய தந்தால் சொல்லிட்டார் உங்கள்கிட்ட. பேனர் முடிஞ்சு தம்பி நல்லா இருக்குது, இப்போ நீங்கள் அதை பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு சென்ட் பண்ணுங்கள், மெயில் பண்ணிவிடுங்க, அவங்க பிரிண்ட் எடுப்பாங்க நீ சொல்கிறார். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? எந்த ஃபைலை நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க? இது வெறும் படம் இமேஜ் ஃபைல் அனுப்புவீங்களா, பிடிஎஃப் அனுப்புவீங்களா அப்படின்ட்டு நிறைய இருக்குது. அப்போது திரும்ப ஃபைல் சேவஸுக்கு வாங்க. வந்தீங்கன்னா இந்த விண்டோ ஒன்று திரும்ப க்ரியேட் ஆகுது. இதில் சேவ் ஆஸ் டைப் இந்த இருக்குது பாருங்கள். அப்போ இந்த டைப்பில் நிறைய நம்மளுக்கு இதெல்லாம் ஃபைல் டைப் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது பாருங்கள். பிஎஸ்டி, இது பிஎஸ்பி, இது ஃபோட்டோஷாப்பில் லார்ஜ் ஃபார்மேட், அதாவது ஃபோட்டோஷாப்பில் நல்ல பெரிய ஃபார்மேட். அதாவது இப்போ உதாரணமாக அஜித்திர படம் ரிலீஸ் ஆகுதுண்டா 60-70 அடிக்கு கட் அவுட் வைப்பாங்கண்ணா. அப்போ அந்த கட் அவுட்டில் இந்த பிஎஸ்பி ஃபைலில் தான் செய்வாங்க. அடுத்தது இபிஎஸ். இபிஎஸ்ன்றது ஒரு கொமனான ஃபைல் டைப். இந்த இபிஎஸ் என்னத்துக்கெல்லாம் பயன்படும்னு சொன்னால் இல்லஸ்ட்ரேட்டர், நம்ம இல்லஸ்ட்ரேட்டர் அடுத்தது படிக்க போகிறோம். அப்போ இல்லஸ்ட்ரேட்டரில் இந்த இபிஎஸ் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது இந்த இபிஎஸ் ஃபார்மேட் தான் நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட், ப்ரீமியர், கொரல் ட்ரோ அப்படியான சாஃப்ட்வேர் எல்லாத்துக்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி இந்த இபிஎஸ் தான் கொடுப்பாங்க. இப்போ இபிஎஸ்ன்றது முக்கியமான ஒரு ஃபைல் டைப். அதை பற்றி நம்ம இல்லஸ்ட்ரேட்டரில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ அடுத்து இபிஎஸ், எல்லாமே இபிஎஸ் 2 இந்த பாருங்கள், இபிஎஸ் 1 இபிஎஸ் 2 அந்த இபிஎஸ்ஸை குவாலிட்டியை கூட்டும். அடுத்தது ஜேபிஜி. இந்த ஜேபிஜி தான் நம்ம இமேஜ் ஃபைலுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்துவோம். சரியா? அப்போ நம்ம என்ன டைப்பில் கொடுக்க போகிறோம் அதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும். அடுத்தது இங்கே பிடிஎஃப். பிடிஎஃப் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரியா? இப்போ நம்ம இந்த பேனரை பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு மெயில் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஜேபிஜி அல்லது பிடிஎஃப் ரெண்டில் எதில் ஒன்றுனாலும் அனுப்பலாம். சரியா? அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சில ஆக்கள் பிடிஎஃப்பில் மட்டும்தான் அனுப்புகிறோம், பிரிண்ட்டுக்கு சப்போர்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். பேனர் மிஷினுக்கு ஜேபிஜி, பிடிஎஃப் அவங்க ரெண்டில் எதுண்டாலும் எடுத்துக்கொள்வாங்க. அவங்களுக்கு ரெண்டில் எதுண்டாலும் நீங்கள் அனுப்பலாம். சரியா? அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ நான் சேவஸ் கொடுத்து ஜேபிஜி ஃபைல் டைப்பை செலக்ட் பண்ணுறேன், கார்ப்பரேட் பேனர். இப்போ சேவ் கொடுக்குறேன். ஓகே, இப்படி ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். ஓகே, ஒன்றுமே சேர்த்தாலும் ஓகே கொடுங்க. சேவாக விட்டு இங்கே பாருங்கள், இந்த ஒரு இமேஜ் ஃபைலாக அது நமக்கு வந்துட்டு. இப்போ இதில் சைஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 MB. இந்த பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் போய் சைஸை பாருங்கள் 18 MB. 18 MBன்றது பெரிய ஒரு சைஸ். அப்போ இதை நீங்கள் மெயில் பண்ண சொன்ன கிளைண்ட் பிரிண்டிங் ப்ராசஸ்க்கு இதை அனுப்பணும். அப்போ இதையே அவங்க பிரிண்ட் பண்ணிக்கொள்வாங்க. அப்போ நம்ம ஜேபிஜியில் சேவ் பண்ணலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. சம்டைம்ஸ் நீங்கள் பிடிஎஃப்லேயே அனுப்பலாம். அதில் சில பிரிண்டிங் ப்ரெஸ் பிடிஎஃப்பில் எனக்கு தாங்கன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு ஜேபிஜியில் ஆக்சஸ் பண்ண தெரியுன்ற விஷயம் தெரியாமல் இருக்கலாம். அப்போ பிடிஎஃப் ஃபார்மேட்டை நம்ம சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிவிட்டு திரும்ப சேவ் பண்ணுங்கள். அதாவது என்ன ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஃபைலில் நம்ம இது செய்யலாம். இதில் பாருங்கள், பிடிஎஃப் 2002 வெர்ஷன், 2008 வெர்ஷன், ஃப்ரெஷ் குவாலிட்டி. இது ஃப்ரெஷ் குவாலிட்டினா சரியான லோ குவாலிட்டி. இதில் நம்ம பார்க்குறதுக்கு வேணுங்களா இதில், அதாவது இப்போ பிடிஎஃப் உங்களோட கிளைண்ட் கேட்குறாரு உங்களுக்கு எனக்கு பிடிஎஃப்பில் லோ குவாலிட்டியில் அனுப்புங்க, வாட்ஸ்அப்பில் ஒரு 2 MB 1 MBக்குள்ளே அனுப்புங்கன்னு கேட்குறாருன்னு சொன்னால் நீங்கள் இந்த லோ குவாலிட்டியில் ஸ்மாலஸ்ட் ஃபைல் சைஸ் இல்லாட்டி இந்த ப்ரெஷ் குவாலிட்டி ரெண்டில் ஒன்று செலக்ட் பண்ணலாம். ஆனால் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் இதை அனுப்பலாம். இதை அனுப்புனீங்கன்னா குவாலிட்டி நல்லா குறைஞ்சி லோவாக தான் வரும். அப்போ இது நம்மளுக்கு சரி வராது. பிரிண்ட் எடுக்கிறதுக்கு அனுப்புகிறதா இருந்தால் ஹை குவாலிட்டி பிரிண்ட்டுன்ற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு மற்ற நீங்கள் சேஞ்ச் பண்ணதோட சேவ் பிடிஎஃப். ஓகே, இப்படி ஒரு ஆப்ஷன் கேட்குங்க. இதெல்லாம் டோன்ட் ஷோ அகைன் கொடுத்தாலே போதும். இதெல்லாம் ஒரு அப்செட் இல்லை. சரியா? இப்போ இந்த சேவ் ஆகுது பாருங்கள். அப்போ பாருங்கள். ஓகே, அப்போ நம்ம சேவ் பண்ண அந்த ஃபைல் இந்த இருக்குது. சரியா? இந்த கார்ப்பரேட் பேனர் பிடிஎஃப்பில் சேவ் ஆகிருக்கு. அப்போ எப்படி பிடிஎஃப்பில் சேவ் பண்ணுறதுன்றதை பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஜேபிஜியில் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு. சரியா? நல்லா பார்க்கணும். இப்போ நம்ம ஜேபிஜி என்னத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஃபேஸ்புக்கில் போகிறோம்டா ஜேபிஜி யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம சின்ன சின்ன பிரிண்டிங் A4 சைஸில் செஞ்சது இப்படியான விஷயங்களை பிரிண்ட் எடுக்கிறதுக்கும் ஜேபிஜியை நம்ம கொண்டு போகணும். பென்ட்ரைவில் ஜேபிஜியாகவே இப்போ நீங்கள் ஒரு அசைன்மெண்ட்டை கவர் பேஜ் ஒன்று செஞ்சுருக்கீங்கன்னா அந்த அசைன்மெண்ட்டை கவர் பேஜை ஜேபிஜிலேயே கொண்டு போய் நீங்கள் பிரிண்ட் எடுக்கலாம். ஜேபிஜி ஃபைல்ன்றது என்னன்னு சொன்னால் எல்லா இன்டர்நேஷ்னல்
இமேஜஸ் வந்து ஜேபிஜியில் தான் சேவ் ஆகும். இப்போ இந்த இமேஜஸ்லாம் ஃபோட்டோஸ் ஃபைலில் பாருங்கள். இந்த ஃபோட்டோஸ் ஃபைலை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது இது வந்து வெப் ஃபைல், ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா பாருங்கள் ஜேபிஇஜின்ற ஃபைலில் இருக்குது. இப்போ இது ப்ராப்பர்ட்டிஸ் ஜேபிஜி. சரியா, அதாவது நீங்கள் இன்டர்நெட்டில் டவுன்லோட் பண்ணுற எல்லா இமேஜ் ஃபைல், வால்பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஜேபிஜியில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஜேபிஜின்றது இமேஜ் ஃபைலை செல்வது. இப்போ பாருங்கள், இப்போ நான் இந்த எடிட் பண்ண இந்த நம்ம ஏற்கனவே செஞ்ச பேனர், ஃபுட்பால் ஆட், இந்த மேனிப்புலேஷன் இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ஜேபிஜியில் எடுக்கிறேன்னு பார்ப்போம். இப்போ ஃபுட்பால் ஆட், ஓகே, இது வந்து இந்த பிஎஸ்டியில் இருக்குது. பிஎஸ்டியில் உள்ளதை நான் ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி எடிட்டபிள் இமேஜாக இருக்குந்தோ இதை நான் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். எக்ஸ்போர்ட்னு சொன்னால் இமேஜ் ஃபைலாக மாற்ற போகிறேன். இப்போ இதெல்லாம் ஒரு ஹெட்டு தானே. அப்போ இந்த ஹெட்டை வந்து சோஷியல் மீடியாவில் தான் நம்ம போட போகிறோம். அப்போ நமக்கு சோஷியல் மீடியாவில் போடுறதுக்கு பெரிய ஃபைல் சைஸ், இப்போ 16 MB 17 MB ஒரு ஃபோட்டோ இருந்தால் கஷ்டம் நமக்கு போடுறதுக்கு. அப்போ லோ குவாலிட்டியில் நம்ம சேவ் பண்ணணும். ஃபைல் இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு சேவஸ்ன்னு 2 விஷயம் இருக்குது. சேவ்ண்டா என்ன, சேவஸ்னா என்னன்னு நீங்கள் விளங்கிக்கொள்ளணும். இப்போ ஒரு ப்ரொஜெக்டை நம்ம முதல் முறையாக செய்யக்குள்ள சேவ் பண்ணுவோம். சரியா, அப்போ சேவ் பண்ணால் ஒரு டாக்குமெண்ட் ஒன்று இங்கே க்ரியேட் ஆகும். சரியா, இங்கே ஒரு டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் ஆகும். இப்போ இந்த இருக்குது அந்த ஃபுட்பால் ஆட், இங்கே ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ஏற்கனவே நான் பிஎஸ்டியில் சேவ் பண்ணியிருக்கேன். சேவஸ்ன்னு சொன்னால் என்னண்டா, ஃபைல் சேவஸ்ல என்னன்னு சொன்னால் அதே மாதிரி இன்னொன்று எடுக்கப்புறம் அது நம்ம பிஎஸ்டியோ ஜேபிஜியோ என்ன ஃபைலாக இருந்தாலும் அதே மாதிரி இன்னொன்று எடுக்க போகிறோம். அப்போ அதே மாதிரி இன்னொன்று நம்ம பிஎஸ்டியில் தான் எடுங்கச்சுன்னா ஃபுட்பால் ஆட் 2 இந்த ஃபோட்டோ ஒன்று சேவ் பண்ணலாம். அப்போ இங்கே இன்னொரு பிஎஸ்டி நமக்கு இந்த 2ன்ற பேரில் க்ரியேட் ஆகும். இந்த 2வில் நம்ம இந்த எழுத்தெல்லாம் டிலீட் பண்ணிவிட்டோம்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்டெல்லாம் செஞ்சுட்டு ஒரு சேவ் பண்ணுறேன். இப்போ நம்ம பழைய ஃபைல் அழிஞ்சிடுமான்னு பார்த்தா இல்லை. அப்போ அது இந்த ஃபுட்பால் ஆட்ன்ற பேரில் இருக்கும். அதாவது ஒன்று இருக்கத்தக்கன இன்னொரு ஃபைலை உருவாக்குறது தான் சேவஸ். சரியா, ஓகே. இப்போ நம்ம இதை வந்து திரும்ப எடுக்கிறேன். இதை வந்து சேவஸில் என்னென்னு பார்த்துட்டோம். சேவஸில் வந்து என்ன ஃபைல் டைப்னு இதில் பார்த்துட்டோம். இதில் வந்து நம்ம ஜேபிஜி அதான் இப்போ சூஸ் பண்ண போகிறோம். சரியா, ஜேபிஜினா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு, இமேஜ் ஃபைல். அப்போ ஜேபிஜி செலக்ட் பண்ணிவிட்டு சேவ், இங்கே சேவ் பண்ணுறேன். சரியா, அப்போ இந்த இமேஜ் ஃபைலை பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை பாருங்கள், ஜேபிஜின்ற பேரில் வரும். அப்போ இது ஒரு ஃபைல் டைப். சரியா, இப்போ இமேஜ் ஃபைலாக அதை எடுத்துட்டோம் வெளியே. இப்போ இன்னும் இதை லோ குவாலிட்டியாக மாற்றலாம். அப்போது ஃபைல் இன்னொரு எக்ஸ்போர்ட் பண்ணுற மெத்தட், எக்ஸ்போர்ட் ஆஸுக்கு போய் இங்கே ஃபார்மட் என்ன ஃபார்மட்டில் நமக்கு தேவை, பிஎன்ஜியா ஜேபிஜி. எஸ்விஜின்றதில் வந்து வெப்புக்கு பயன்படுத்துகிற அது நமக்கு தேவையில்லை. ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணக்குள்ள நம்மளுக்கு ஜேபிஜியும் பிஎன்ஜியும் பிடிஎஃப்பும் பிஎஸ்டியும் இருந்தால் போதும். சரியா, அப்போ நான் பிடிஎஃப்பை பற்றி சொல்லிட்டேன். இப்போ ஜேபிஜி, இப்போ இந்த ஜேபிஜியை செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே குவாலிட்டி என்ன குவாலிட்டியில் இருக்கணும், 100% குவாலிட்டியில் இருக்குது. ஓகே, இப்போ எக்ஸ்போர்ட் ஆல், எங்கே எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் அதே ஃபைலுக்குள்ளே. அப்போ நம்பர் 2, இங்கே நம்பர் 2ன்ற பேரில் நமக்கு அந்த ஃபுட்பால் ஆட் ஒன்று கிடைக்கிது. என்ன சைஸ், 1:9. அப்போ இது 1:17, 1:9. அப்போ சின்ன டிஃப்ரெண்ட் ஒன்று கிடைக்குது, அந்த லோ குவாலிட்டியில் கிடைக்குது. அப்போ ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்கு அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம் நம்ம செய்ய போகிறோம், இதை இன்னொரு மெத்தடில் இன்னும் லோ குவாலிட்டியாக இப்படி சேவ் பண்ணுறேன். அப்போ எக்ஸ்போர்ட்டில் வந்து சேவஸ் ஜேபிஜி நம்பர் 3. இதில் வந்து சில ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் வந்து குவாலிட்டி என்ன, எத்தனை குவாலிட்டியில் இருக்கணும், மேக்ஸிமம் ஹை இந்த பாருங்கள். இந்த இங்கே தான் ஃபைல் சைஸ். இப்போ பாருங்கள் 1.1லேருந்து குறையுது 399க்கு இன்னும் குறையுது. அதான் இங்கே நம்பர்ஸையும் குறைக்கலாம், இங்கேயும் குறைக்கலாம். இங்கே குறைச்சா நம்பர்ஸ் மாறும், இதுவும் மாறும். சரியா, இப்போ இந்த மாதிரி இதை குறைச்சி சேவ் பண்ணலாம். பேஸ் லைன்லேயே வச்சுக்கலாம், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தட்லேயே நம்ம குறைக்கலாம். எக்ஸ்போர்ட் சேவ் ஃபார் வெப், அதாவது வெப்புக்கு நம்ம இப்போ பயன்படுத்திக்கலாம். அதாவது இப்போ வெப்சைட்லேயே நம்ம அப்லோட் பண்ண நமக்கு பெரிய ஃபைல் வந்து சூட்டபுள் இல்லை. அப்போ நம்மளுக்கு லோ ஃபைல் தேவை. அப்போ அப்படியான லோ ஃபைலை நம்ம வெப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பயன்படுத்துவோம், சேவ் ஃபார் வெப். இதில் வந்து நம்ம இங்கே ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணுறோம், ஜேபிஜி. ஓகே, சேவ். அது எங்கே சேவ் ஆகணும் இந்த கேட்குது பாருங்கள், லொக்கேஷன். நம்ம அதே ஃபைலுக்குள்ளே சேவ் பண்ணுறேன். நம்பர் 4 சேவ்.
அப்போ இந்த நம்பர் 4 பாருங்கள் 364 கேபிக்கு சேவ் ஆகிருக்கு. அப்போ இதை நம்ம வெப்சைட்டில் எங்கே வேணாலும் போடலாம். குவாலிட்டி வந்து அதே மாதிரியே இருக்கும் பாருங்கள். இப்போ இதே அளவு ஜூமில் இப்போ நம்ம இந்த 1 MB ஜூம் பண்ணிங்கனாலும் பெருசாக ஒரு டிஃப்ரெண்ட் இல்லை, அதே குவாலிட்டியில் இருக்கும். ஆனால் சைஸ் குறைஞ்சிருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சேவ் பண்ணக்குள்ள சின்ன ஒரு ட்ரிக்ஸாக பயன்படுத்தலாம். அப்போ ஜேபிஜி என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பிஎன்ஜி ஃபார்மேட்டை பார்க்க போகிறோம். இந்த இமேஜ் அடுத்தது இந்த 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 மூண்டையும் பாருங்கள். இந்த மூண்டும் வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பாருங்கள், பிஎன்ஜியில் இருக்குது. சரி, இது வந்து பேக்ரவுண்ட் இல்லாமல் வெறும் தனி ஆப்ஜெக்டாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா விளங்குது. அது பாருங்கள், வெறும் தனிப்படம். இதுக்கு ஒரு பேக்ரவுண்டு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவாக இது இல்லை. இது ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு பிஎன்ஜி ஃபைல்ன்ற இதைத்தான், அதாவது டிரான்ஸ்பரன்சின்னு உங்களுக்கு தெரியும், அதாவது பேக்ரவுண்ட் இல்லாதது. சரியா? இப்போ ஒரு நியூ ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னா இப்போ பாருங்கள் எப்படி இந்த பிஎன்ஜி இமேஜை நம்ம உருவாக்குறன்றதை பார்ப்போம். சரியா? இப்போ இதில் வந்து இந்த லேடியை நான் கட் பண்ணுறேன். குயிக் செலெக்ஷன் டூலில் நான் உங்களுக்கு சும்மா சிம்பிளாக காட்டுறேன் எப்படி பிஎன்ஜியில் சேவ் பண்ணுறேன்னு. ரைட் கிளிக் பண்ணி லேயவியாக காப்பி பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு டிரான்ஸ்பரன்சி. நான் ஏற்கனவே உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சின்னு என்னென்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், இப்போ பிஎன்ஜி. இப்போ இதை பிஎன்ஜியை எப்படி நம்ம சேவ் பண்ணுறன்றதை பார்ப்போம். இதை க்ராப் பண்ணிக்கிறேன். இங்கே தேவையில்லை தானே இந்த இடங்கள். அப்போ க்ராப் பண்ணுவோம். க்ராப் பண்ணிவிட்டு க்ராப் டூல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ சேவ் பண்ண போகிறேன். Ctrl+S. நம்ம ஃபஸ்ட் டைமாக இதை சேவ் பண்ண போகிறோம் தானே. அப்போ சேவே கொடுப்போம். நம்ம Ctrl+S சேவஸ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் ஃபைல் ஃபார்மேட்டில் பிஎன்ஜின்னு தான் இருக்குது. ஓகே, சேவ் கொடுத்துட்டோம்னா இதெல்லாம் ஒன்றும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அப்போ பாருங்கள், இந்த இமேஜ் ஒரு பிஎன்ஜி பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு இமேஜாக நமக்கு கிடச்சிட்டு. இப்போ அதை எப்படி பார்க்குறேன்னு பாருங்கள். இப்போ இந்த பேக்ரவுண்ட் எடுப்போமே. நம்ம இந்த பேக்ரவுண்டில் இந்த இமேஜை கொண்டு வர போகிறேன். பாருங்கள், பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு தனி இமேஜ், சிம்பிள் இமேஜ். இப்போ இதுதான் பிஎன்ஜி. அப்போ அதே மாதிரி இந்த ஐக்கன்ஸ் இதெல்லாம் வந்து பேக்ரவுண்ட் இல்லாதது உங்களுக்கு. அதால் பிறகு அந்த ஐக்கன் தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி தான் பிஎன்ஜியை உருவாக்குறோம். பிஎன்ஜின்றது டிரான்ஸ்பரன்சி. சரியா? அப்போது இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்குரிய விஷயங்கள், மெத்தட்கள். இப்போ இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற அறிவு நாலேஜ் போதும் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆகிறதுக்கு. அப்போ ஃபோட்டோஷாப்பில் அப்போ பெரும்பாலான விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம இல்லஸ்ட்ரேட்டர் வீடியோவை போவோம். சரியா? ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.